குமாரு. வாங்காத்தா. என்ன லட்சுமி கண்டல என்ன பண்ணுதுன்னு பாக்க வந்தீங்களா? ஆட, உன்னைதாப்பா பார்க்க வந்தேன். உன் பிள்ளைக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு தாமரை சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்ப தேவலையா? இப்போ ஓரளவுக்கு தேவலாத்தா. இந்த பையன் பசங்களோட சேர்ந்து எங்கேயும் மழையில நனைஞ்சிருப்பான் போல இருக்காத்தா. அதான் காய்ச்சல் விடவே இல்ல. இப்ப காய்ச்சல்லாம் விட்டுருச்சாத்தா, ஓரளவுக்கு தேவல. சரிப்பா சரிப்பா. உன் பொண்டாட்டிக்கு இது எத்தனாவது மாசம்? இந்த ஆணி பிறந்தா 6வது மாசம். நேத்து தான் வாந்தி எடுத்துட்டு கிடந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள 6 மாசம் ஆயிடுச்சு. புள்ள பிறந்ததும் உன் பிள்ளையும் பொண்டாட்டியும் உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடா. ஆஸ்பத்திரி செலவு பண்றேன், புள்ள பேர் பாக்குறேன்னு அவன் வீட்டுக்கு போனா 4-5 மாசத்துக்கு விட மாட்டாளுக, பாத்துக்க. அப்புறம் நீ தான் இங்க சோத்துக்கு திண்டாடணும். ஏத்தா, பிறந்த பச்சை பிள்ளைய கூட்டி வந்து என் வீட்டுல வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? அங்க இருந்தா அவ அம்மா பிள்ளைக்கு வேணுங்கிற பக்குவப்பாடெல்லாம் செஞ்சு அனுப்புவாங்க. எனக்கு என்ன அத்தா தெரியும்? அதுக்குன்னு பொண்டாட்டி அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டு நீ ஆக்கி திம்பியா வாங்கி திம்பியா? ஆத்தா, இப்ப நான் சோறு திங்கிறது தான் பிரச்சனையா? அட என்னடா இவன்? அடியே குமார், என்னடி திட்டிட்டு இருக்கிற? அவன் பொட்டாட்டமுள்ள வேலை செஞ்சிட்டு இருக்கிறான். வாராமாயி, நான் என்னத்த அவனை திட்டினேன்? அவனுக்கு புத்திமதியில சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த காலத்துல யாரு புத்திமதி சொன்னா கேக்குதுக? எல்லாம் தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தேனில சொல்லுதுக. அந்த காலம் மாதிரியே நினைச்சிட்டியா சிவகாமி? இப்ப இருக்கிற பிள்ளைங்க ஒரு சின்ன டப்பாவை வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்குதுகளே. ஆடா அத சொல்லு. அந்த காலத்துல நம்ம அசுன்னா உசும்போம், உசுன்னா அசும்போம். இப்ப அப்படியா இருக்குதுக? ஒன்னு சொல்ல இல்லையே 16 பேசுறாளுக. பாட்டி, உன்னை அம்மா கூப்பிட்டாங்க. இந்தா ஆள் அனுப்பிட்டால உன் மருமவ. நீ வர்றது போறதெல்லாம் எப்படி தெரியுமுன்னுட்டு தெரியல, பின்னாடியே ஆள் அனுப்பிச்சுட்டுறாள் என்ன? அப்படி நினைக்காத சிவகாமி, என் மருமவ தங்கமான புள்ள. ஏதாவது வேலை கிடக்கும் கூட்டிட்டு வர சொல்றா, நான் போயிட்டு வரேன். மருமவளை எதுக்கு இந்த தாங்கறான்னு தெரியலத்தா. முன்னாடி தாமரை சாம்பாரும் சட்னியும் அம்போட்டு ருசியா இருக்குமா. இன்னும் 4 இட்லி சேர்த்து சாப்பிடலாம் போல இருக்கு. பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் வச்சாதான் எல்லாரும் நல்லா சாப்பிடுவீங்கன்னு தெரியுமே. அதனால இட்லிலாம் அதிகமாக தான் அவிச்சு வச்சிருக்கேன். 4 என்ன 5 கூட சேர்த்து சாப்பிடுங்க. மாணிக்கம், எங்கப்பா 2 நாளா கண்ணிலேயே தெம்பிடல? அம்மா திட்டிப்புன்னு கோவமா எதுவும் இருக்கியாப்பா? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. விடிஞ்சதும் வயலுக்கு போயிடுறேன் இல்லம்மா. பொழுது அடைஞ்சதுக்கு அப்புறம் தானே வீட்டுக்கு வரேன். சரிப்பா, எதுவும் மனசுல வச்சுக்கிறாத. அம்மா தானே திட்டினேன். அம்மா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. தாமரை, அம்மாவுக்கு ஒரு தட்டுல இட்லி போட்டு கொடு. சரி மாமா. தாமரை, பிள்ளைங்களும் சினேகாவும் சாப்பிட்டாங்களா என்ன? எல்லாரும் சாப்பிட்டாங்க அத்தை. நீங்க சாப்பிடுங்க. இன்னும் 2 இட்லி வைக்கவா? போதுமா, போதும் போதும். இதை சாப்பிட்டு முடிக்கவே 2 நாள் ஆகும் போலயே. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிலோவுக்கு இருக்குது. அம்மா, நீங்க சாப்பிடுங்க. வயல்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நல்லா சாப்பிடு சிவகாமி. என்ன நான் சாப்பிட உட்காந்தது எல்லாம் எந்திரிச்சு போறாங்க. அவங்க போனா போகட்டும், நாம சாப்பிடுவோம். தாத்தா தூக்கி போடவா? கேட்ச் பிடிக்கிறியா? தாத்தாவுக்கு கேட்ச் பிடிக்கலாம் தெரியாதுடா. தாத்தா, ஒரு கேட்ச் பிடிக்க தெரியாதா உனக்கு? வெளியில போய் விளையாண்டாலும் அம்மா திட்டுறாங்க. நீயும் என் கூட விளையாட மாட்ற. நான் அப்புறம் எப்படி விளையாடுவேன்? சரிடா, தூக்கி போட்டு பிடிக்கிறேன். கரெக்டா புடி. சரிம்மா, நீ கரெக்டா போடு. போதாதா, உனக்கு கேட்ச் கூட பிடிக்க தெரியல. தாத்தா இந்த பந்துலாம் விளையாண்டது இல்ல பூமாரி. போ. சுப்பிரமணி அண்ணே, வாண்ணே. என்னண்ணே கொஞ்ச நாளா வீட்டு பக்கமே வரல? எங்கப்பா வர்றது, இந்த கால் வலி பாடா படுத்துது மனுஷன. பெரிய தாத்தா, இந்த தாத்தாவுக்கு பால் கூட கேட்ச் பிடிக்க தெரியல. பூமாரி செல்லம், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் தாத்தா. உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. ஐ, சாக்லேட். சிம்ரனே, அந்த சேர் எடுத்துட்டு வாமா. யார் வந்திருக்காங்க சேரு? வாங்க பெரியமாமா, இருங்க சேர் எடுத்துட்டு வரேன். சிம்ரனே, சேர்லாம் ஒண்ணும் வேணாமா, நான் தான் இப்படி உக்காந்துக்கிறேன். ஏன் மாமா, தம்பி வீட்டுக்கு வரதுக்கு உங்க வீட்டம்மா பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா? சிம்ரனே, என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் யாருகிட்ட பர்மிஷன் வாங்கினா? சுப்பிரமணி என் தம்பி, நீ என் தங்கச்சி மவ, என் மருமவ. இங்க வர்றதுக்கு நான் அவகிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? ஆனா பாவம் மாமா, அந்த புள்ள தாமரை உங்க வீட்டுக்கு மருமவளா வந்து என்னத்த கண்டுச்சு? உன் பொண்டாட்டிக்கு நான் மருமவளா வந்திருக்கணுமாமோய். அந்த கோணச்சிக்கிட்டு போற மொகர கட்டைய கடப்பாறை விட்டு நகட்டி இருப்பேன், நகட்டி. அது வேணா நெசந்தேன். அண்ணே, அண்ணி மாதிரியான ஆளுகளுக்கு நம்ம சிம்ரன் மாதிரி ஒரு மருமவ இருந்தா போதும். அட ஆமா சுப்பிரமணி.
ஆமா, எங்க அலமேலு சின்னத்தோர 2 பேரையுமே காணோம். 2 பேரும் பழனி முருகனை பார்க்க போயிருக்காங்க மாமோய். என்ன விசேஷம் பழனிக்கு போயிருக்காங்க? அலமேலு ஏதோ வேண்டுதல் வச்சிருக்காளாம்னே, அதான் சின்னத்துறை கூட்டிட்டு பழனி வரைக்கும் போயிருக்கா. சரிப்பா சுப்பிரமணி, அப்ப நான் கிளம்புறேன். என்ன மாமா அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இருங்க சாப்பிட்டு போலாம். இல்லம்மா சிம்ரனு, இப்ப வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். கிளம்பிட்டாப்பா சுப்பிரமணி. சரிண்ணே, போயிட்டு வாங்க. பூமாரி வரட்டுமா? சரி தாத்தா, நாளைக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரீங்களா? சரிடா, நாளைக்கும் சாக்லேட் வாங்கிட்டு வரேன். ஏண்டி பூமாரி, ஒரு முழு சாக்லேட் ஒத்தால முழுங்கிட்ட, எனக்கு கொஞ்சோண்டு வைக்க கூடாது? நீ கேப்பன்னு தெரிஞ்சுதான் பெரிய தாத்தா கிளம்புறதுக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பாவி மாவ எப்படிலாம் பிளான் போடுறா? சுந்தரியக்கா, இந்த ஒரே நாள்ல அம்பானி ஆகுறது மாதிரி ஒரே ராத்திரிலேயே ஊர் பூரா உன் புருஷன் பேச்சுதான் போ. என்னடி சொல்ற? அவன் என்ன சாதனை பண்ண? அவனை பத்தி பேசுறாளுக. நம்ம கம்மாயில வெறும் கருவேல முள்ளா படர்ந்து போயிருந்துச்சுல, அத ஒத்தால வெட்டி தூக்கி போட்டு சுத்தம் பண்ணிருக்கான்னா பாத்துக்கோ. நெசமாவாடி சிம்ரனே? அடைச்சி வாயில ஈ பூந்துரு போது, வாய் மூடு. உன் புருஷன் இருக்கான்ல, அதான் உன் வீட்டு கூடி மகன். உன் வீடு நினைச்சு வள்ளியக்கா வீட்டுல போய் நுழைஞ்சிட்டு நமக்கா. என்ன பிள்ளை சொல்ற? அட ஆமாக்கா. சரி, அப்படித்தான் தெரியாம போயிட்டேன்ல, என்ன பண்ணிருக்கணும்? அந்த வள்ளி புருஷன்கிட்ட போய், எப்பா வள்ளி புருஷா, நான் இந்த மாதிரி தெரியாம போதையில வீடு மாதிரி வந்துட்டேன்ப்பா, என்ன செத்த கொண்டாந்து என் வீட்டுல விட்டுருப்பான்னு கெஞ்சிருக்கணுமா இல்லையா? அதை விட்டுப்புட்டு அங்க போய் ஆய் போய் டமால் டுமில், இது ஏன் வீடுறா, ஏன் வாசல்டா, என் வீட்டுக்கு நீங்க திருடத்தான் வந்திருக்கீங்க, நான் போலீஸை கூப்பிடுறேன், மிலிட்டரி கூப்பிடுறேன், அது இதுன்னு கத்திருக்காப்ல. ஒரே ரகலையா இருக்கும் போலக்கா. அப்புறம் வள்ளி அக்கா புருஷனும் அவங்க அண்ணன் மகனும் தூக்கி வந்து உன் வீட்டு வாசல்ல விட்டுட்டு போயிருக்காங்க. ஓ, அத்தா தோற சத்தமில்லாம ரூமுக்குள்ள போய் படுத்தாரா? நல்ல வேலை சுந்தரி அக்கா, உன் புருஷன் அங்க போய் ஏன் வீடுறா ஏன் வாசல்டான்னு தான் கத்திருக்கான். வள்ளி அக்காவை பார்த்து இவன் ஏன் பொண்டாடிடான்னு சொல்லியிருந்தேன், உருட்டு கட்டையிலே 4 உருட்டு உருட்டி அனுப்பியிருப்பாங்க பாத்துக்கோ. இந்த பாவி பையன் ஏன் தாண்டி இப்படி பண்றான்? வெளியே தலை காட்ட முடியாத மாதிரி பண்ணிட்டானேடி. அட விடுக்கா, புதுசாவா நடக்குது, எப்பவும் நடக்கிறது தானே. என்ன நேத்து கொஞ்சம் வித்தியாசமா நடந்திருக்கு. வீட்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு சிம்ரனு, உனக்கு தெரியாது. அவங்க அப்பா சாவறதுக்கு முன்னால வீடு கட்டுறேன் பங்களா கட்டுறேன்னு 5 லட்ச ரூபா கடனை வாங்கி வச்சுட்டு செத்து போயிட்டாரு. அந்த கடனை கட்டுவனா இல்ல அந்த பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் திறந்தா பீஸ் கட்டணும் அதை கட்டுவனா? வயசுக்கு அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு சிறுக சிறுக சேர்த்தாதானே நாளைக்கு கல்யாணம் எதுவும் பண்ணா உதவியா இருக்கும். பொழுது விடிஞ்சா போதும்னு சாராய கடையே கதியா கடந்தா நான் ஒத்த ஆளு எதை தாண்டி சமாளிப்பேன்? ஏக்கா எல்லாம் பாத்துக்கலாம் வாக்கா, ரோட்ல நின்னு அழுவாத, எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க பாரு, வா போவோம். மூஞ்ச உருன்னு வச்சிருக்காத, கொஞ்சம் நல்லா வை. இப்பத்தான் அழகு குண்டச்சி. இப்படி சிரிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உன் முகரைக்கு நல்லா இருக்கு. ஏக்கோய் அங்க பாரு யார் வரான்னு, நம்ம தாமரை மாமியா, அதான் என் அத்தைக்காரி வரா, அவளை கொஞ்சம் சீண்டி பாக்கலாமாக்கா? அடியே கம்மனு வாடி, அந்த பொம்பளைகிட்ட வாயை கொடுத்தா தப்பிக்க முடியாது. அட இருக்கா, வழி நடுக காட்டு பண்ணி. அடியே நெட்ட குரங்கு, யாரடி காட்டு பண்ணிங்கிற, என்ன கொழுப்பு நெண்டுதா? ஐயா அத்தைக்காரி, உனக்கு என்ன காட்டு பண்ணி நான் கேட்டுச்சு? பின்ன காட்டு பண்ணின்னு சொன்னா காட்டு பண்ணின்னு கேட்காம வேற என்ன கேட்கும்? உன் காது 2 என்ன செவிட போச்சா? அது காட்டு பண்ணி இல்ல, காட்டு மல்லி. காட்டு மல்லியா? என்னடி காட்டு பண்ணின்னு சொல்லிவிட்டு இப்ப காட்டு மல்லின்னு பசப்புற? ஏ அத்தைக்காரி, வழி நடுக்க காட்டு மல்லி, என்னது யாரும் அதை பாக்கலன்னு நம்ம இளையராசா பாடி இருக்கிறாரு, அப்புறம் நம்ம இளையராசா பாடி இருக்கிறாரு. சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் போ. அப்படியா சங்கதி? நான் என்னென்னமோ நினைச்சு போட்டேன் சிம்ரனு. நினைப்பேன் பாத்து போ அத்தகாரி, வெரி நைஸ் வெரி நைஸ், ஏதாவது எகிரி லப்புன்னு புடிச்சு போட போகுது, வாய் வேற கடவாயோட தொங்குது, பார்த்து சூதானமா போ.